BE BTech degree examination April May 2025 second semester electronics and communication engineering EC 3251 circuit analysis ஒரு part C question பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். யூ வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார் டெல்டா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்டைன் த வேல்யூ ஆஃப் கரண்ட் சப்ளைடு பை த பேட்ரி. பேட்ரியிலேருந்து என்ன கரண்ட் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், இதான் கொஸ்டின். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நான் அந்த டிராயிங்கை மட்டும் எடுத்திருக்கேன், பிக்சரை மட்டும் எடுத்திருக்கேன். நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னது? ஸ்டார் டெல்டா மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எதையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இந்த 3 ஓம், இந்த 3 ஓம், இந்த 3 ஓம், இந்த டெல்டாவை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அதை ஸ்டாராக மாற்ற போகிறேன். அதாவது இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க. ஸோ மற்ற ட்ராயிங்லாம் அப்படியே வரைஞ்சிருங்க. முதல்ல ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, அது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது? ஏல போய் ஜாயிண்ட் ஆகுது. அடுத்து அந்த 1 ஓம் வந்து கீழே ஒரு 8 ஓம் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர் வருது, அது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது? பியில் போய் ஜாயிண்ட் ஆகுது. ரைட், ஓகே. நீங்கள் இதை கூட பின்னு எடுத்துக்க வேண்டாம், நீங்கள் இதையே பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர் வருது, இது எங்கே பாயிண்ட்டுக்கு போகுது? பாயிண்ட் நம்பர் சிக்கு போகுது. ரைட். இதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அது 10 வோல்ட், அது 7.6 கூட சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த இருக்கு பாருங்கள், இந்த டெல்டாவை அப்படியே நான் ஒரு ஸ்டாராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ பியிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் வரணும், ஏலேருந்து ஒரு ரெசிஸ்டர் வரணும், சியிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் வரணும். இந்த 3 ஒரு காமன் பாயிண்டில் மீட் பண்ணணும், அது நியூட்ரல். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த ரெசிஸ்டர் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். எந்த ரெசிஸ்டர் வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன்? இது RA. அடுத்து பிக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் உள்ளது RB, சிக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் உள்ளது RC. இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சுது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு டெல்டா நெட்வொர்க்கை நான் ஸ்டார் நெட்வொர்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு RA வேணும். இப்போ RA கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன செய்ய? RA is equal to RAB into RAC divided by summation of RAB. அப்போ நான் என்ன அர்த்தம்? இந்த ரெசிஸ்டன்ஸ் 3, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 3, இந்த 3ஐயும் கூட்டி டினாமினேட்டரில் போட்டுற வேண்டியதான். அப்போ அது 9 வரும். RAB, ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? 3 ஓம். அதாவது நீங்கள் ஏ கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா மேலே ஏ இருக்கணும், மேலே ஏ இருக்கணும். அப்போ எது வரக்கூடாது? RBC வரக்கூடாது. புரியுதா? சரி, இங்கே எல்லாமே 3 3 தான். அதனால் நம்ம கண்ணை மூடிட்டு 3 into 3 போட்டுக்கலாமா? 3 3s are 9, 9 divided by 9 which is equal to 1 ஓம். அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? RA 1 ஓம், அடுத்து RC 1 ஓம், RB 1 ஓம். சார் நீங்கள் ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எல்லாமே சேம் வேல்யூ தானே? 3 3 3னா கண்டிப்பாக எல்லாமே சேம் ஒன்றுன்னு தான் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? நல்லா பாருங்கள், இந்த 1 ஓமும் இந்த 1 ஓமும் சீரிஸ் கனெக்ஷன். அப்போ இதை கப்புள் பண்ணி நம்ம 2 ஓம்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இந்த வெர்டிக்கல் 1 ஓமும் இந்த 1 ஓமும் சீரிஸ் கனெக்ஷன். அப்போ இதை கப்புள் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 ஓம்னு எழுதிக்கலாமா? நான் சொல்கிறது புரியுதா? சரி, இப்போ இந்த டிராயிங்கை மறுபடியும் வரையுமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? ஒரு 8 ஓம் கீழே வருது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த ரோஸ் கலரையும் கட் பண்ணியாச்சு, இந்த பிளாக் கலரையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி ஒரே ரெசிஸ்டர் ஆக்கியாச்சு. அது எவ்வளவு? 2 ஓம். புரியுதா? அடுத்து என்ன பண்ணுறோம்? வெர்டிக்கல் லெக்கு மேலே எடுக்கிறோம். வெர்டிக்கல் லெக் எங்கே? இந்த 1 ஓமும் அடுத்து பிளாக் கலரில் உள்ள 1 ஓமும். அப்போ 1 + 1 2 ஓம் ஆயிருமா? சரி, ரைட்டில் என்ன இருக்குது? ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. அடுத்து கீழே என்ன இருக்குது? ஒரு 10 வோல்ட் சோர்ஸு, அடுத்து அது கூட சேர்த்து ஒரு 7.6 ஓம் ரெசிஸ்டர். ரைட். இப்போ என்ன மிச்சம் இருக்குது? இந்த 2 ஓம், இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த பாயிண்ட் இங்கே வந்தாச்சு. சரி, இந்த 2 ஓம் எங்கே இருக்குது? அந்த பாயிண்ட்டு இங்கே வந்தாச்சு, அதாவது இந்த பாயிண்ட் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ மிச்சம் இந்த 1 ஓமை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியலை. சரி, அப்போ அந்த 1 ஓம் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கனெக்ஷன். அப்போ முதல்ல என்ன பண்ணால் ஒரு டெல்டாவை கன்வெர்ட் பண்ணி ஸ்டாராக மாற்றணும். ஸ்டாரில் எந்த 2 லெக்கு சீரீஸாக இருக்கோ அதை மட்டும் இப்போ நம்ம காலி பண்ணிட்டோம். கரெக்டாக? சரி, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா,
இந்த இருக்குது பாருங்கள், இதுலேயும் எனக்கு என் கண்ணுக்கு ஒரு டெல்டா இல்லை 2 டெல்டா தெரியுது. இப்போ நான் அதை காலி பண்ண போகிறேன். எப்படி காலி பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ எது டெல்டா இந்த இருக்குது பாருங்கள். இது நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன், இதை நான் சின்னு எடுத்துக்கிறேன். அப்போது நான் இந்த பாயிண்ட் அப்படியே இந்த டெல்டாவை அப்படியே நான் கட் பண்ணி நான் ஒரு ஸ்டாராக மாற்ற போகிறேன். அவ்வளோதான். அப்போது முதல்ல இந்த டிராயிங் வரைஞ்சிருமா, ரிசல்டன் டிராயிங். ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு 2 ஓம் ரெசிஸ்டர் வரையணும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அடுத்து ஒரு 8 ஓம் வரையணும், அதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அடுத்து இந்த பாயிண்ட் என்னது, பி. இந்த பாயிண்ட் என்னது, ஏ. அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்னது, சி. ரைட். அப்போ இது டவுன்வர்ட்ஸில் என்ன வரணும், ஒரு சப்ளை வரணும். இந்த சப்ளை எவ்வளவு, 10 வோல்ட்டு. அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஒரு 7.6 ஓம் இருக்குது. இது எங்கே வந்து சேரணும், பாயிண்ட் நம்பர் சியில் வந்து சேரணும். ரைட். இப்போ இது என்னது, காமன் ஒரு நியூட்ரல். அப்போது இந்த நியூட்ரலில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது ஒரு ரெசிஸ்டரை கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ இதுக்கு பேர் என்ன, ஆர்சி. நியூட்ரலுக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண போகிறேன், அதுக்கு பேர் ஆர்பி. நியூட்ரலுக்கும் ஏக்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண போகிறேன், அதுக்கு பேர் ஆர்பி. அதுக்கு பேர் ஆர்ஏ. சாரி, ஏக்கும் நியூட்ரலுக்கும் நடுவில் உள்ளது ஆர்ஏ. இது வந்து ஆர்ஏ. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஆர்ஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஆர்ஏ வேணால் இப்போ தான் பார்த்தா என்ன பண்ணோம், ஆர்ஏபியையும் ஆர்ஏசியையும் பெருக்கிட்டு மொத்த ரெசிஸ்டன்ஸையும் கூட்டி கீழே போட்டுற வேண்டியதுதான். இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ. ஆர்ஏபி எவ்வளோன்னு பார்த்துருவோமா, ஆர்ஏபி எவ்வளவு, 2 ஓம். அடுத்து ஆர்ஏசி எவ்வளவு, 1 ஓம். அப்போ 2 × 1 டிவைடட் பை 4 + 2 + 1 என்ன வரும், 7 வருமா. அப்போ 2/7 ஓம். அப்போ அந்த 2/7 ஓம் எங்கே வந்துடணும், இந்த ஆர்ஏக்கு பதிலாக வந்துடணும். அப்போ ஆர்ஏக்கு பதிலாக 2/7. இப்போ என்ன பண்ணலாம், ஆர்பி கண்டுபிடிச்சிருவோமா. ஆர்பி = ஆர்பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணணும், 2ஐயும் 4ஐயும் தூக்கி நியூமரேட்டரில் போடணும். 2 × 4/7 அப்போ என்ன வரும், 8/7 வரப்போகுது. அப்போ ஆர்பிக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ணலாம், 8/7 போட்டுக்கலாம். அடுத்து ஆர்சி கண்டுபிடிச்சிடலாமா. ஆர்சி = ஆர்சி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 1 × 4 1 × 4/7 which is equal to 4/7. அப்போ இப்போ என்ன பண்ணலாம், ஆர்சிக்கு பதிலாக 4/7. ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம், தேவையில்லாத டிராயிங் ஃபுல்லாக இப்போ நான் தேவையில்லாத டிராயிங்கை ஃபுல்லாக நான் ரப் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த 2 எலமெண்ட் வந்து சீரீஸாக இருக்குது, எந்த எலமெண்ட் பேரலாக இருக்குதுன்னு சொல்லி நான் இப்போ பார்க்க போகிறேன். இப்போது நல்லா பாருங்கள், பிங்க் கலரில் ஏ கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய 2 ஓம் ரெசிஸ்டரும், அதே மாதிரி பிங்க் கலரோட ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய 2/7 என்ன கனெக்ஷன், சீரீஸ் கனெக்ஷன். இந்த இருக்குல்ல, இந்த 2 ஓமும் இந்த 2/7 சீரீஸ். அப்போ 2 + 2/7 என்னவாகும் உங்களுக்கு, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 14 + 2/7. அப்போ உங்களுக்கு 16/7 மாறிடுமா. ரைட். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம், அந்த படத்தை கீழே வரைஞ்சிக்கிறேன். ஒரு 10 வோல்ட் சோர்ஸு, அது கூட என்ன இருக்குது, ஒரு 7.6 இருக்குது. இதெல்லாம் இன்னும் நம்ம சுருக்கவே இல்லை, சரி இருக்கட்டும். இது எங்கே வருது, இங்கே வந்துருச்சு. இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த 2 ரெசிஸ்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி கொண்டு வந்துட்டேன், 16/7 நான் கொண்டு வந்துட்டேன். ரைட்டு. அடுத்து இதையும் பாருங்கள், 8ம் 8/7 சீரீஸு. அப்போ 8 + 8/7 எண்ணெயில் 56 56 + 8/7. அப்போ என்ன வரும், 56 × 8 64/7. அப்போ இதிலிருந்து ஒரு ரெசிஸ்டர் வருது, இது 64/7. இது ரெண்டும் போய் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது, அதாவது ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்போ நான் இந்த 2 ரெசிஸ்டரும் என்ன கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, இதை சிம்பிளாக 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலல் கனெக்ஷன் மாதிரி வரைஞ்சிக்கலாமா. அதாவது இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர், அவ்வளோதான். இந்த டாப்பில் உள்ளது என்னது, 2 + 2/7 16/7. பாட்டமில் உள்ள என்னது, 8 + 8/7 64/7. வேறு என்ன உங்களுக்கு மிச்சம் இருக்குது, இங்கே ஒரு 4/7 மிச்சம் இருக்குது. ரைட். இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே பாட்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாமா. சரி, ஓகே. இப்போ நல்லா பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுது, அந்த பிங்க் கலரில் உள்ள 16/7ம் 64/7 என்ன கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன். அப்போ அந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா.
இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், 16/7ஐயும் 64/7ஐயும் நான் பேரலல் கனெக்ஷன், ரெண்டு ரெசிஸ்டர் பேரலல் கனெக்ஷனில் இருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2 நம்ம போட்டுக்கிடுவோம். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், 16/7 இன்ட்டு 64/7 டிவைடட் பை 16/7 ப்ளஸ் 64/7. 64 6 70 ப்ளஸ் 80/7 ஆயிருமா? அப்போ மேலே என்ன இருக்குது, 16/7 இன்ட்டு 64/7 டிவைடடு பை 80/7. அப்போ இந்த டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் அப்படியே மேலே வந்தால் என்னாகும், தலையில் 16/7 இன்ட்டு 64/7 இன்ட்டு 7/18 மாறிடும். அப்போ 7 கட் பண்ணிடலாமா, ஒரு 16 16 5 16 80 ஆயிருமா? அப்போ மேலே என்ன இருக்குது, 64 இருக்குது, கீழே என்ன இருக்குது, 35 இருக்குது. அப்போ 64/35. இந்த 64/35 என்ன, இந்த காம்பினேஷனோட ரிசல்ட்டு. அப்போது ஒரு 64/35 இங்கே இருக்குது, அது கூட 4/7 இங்கே சீரீஸில் இருக்குது. கரெக்டாக? ரைட். இப்போ என்ன பண்ணலாம், அது கூட ஒரு 10 வோல்ட்டு சீரீஸு, ஒரு 7.6 ஓமு இங்கே சீரீஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் சீரீஸ் கனெக்ஷன், இல்லைனா இந்த மூணுமே சீரீஸ் கனெக்ஷன்னா, பட் இதெல்லாம் முதல்ல இதை மட்டும் காலி பண்ணுவோம். எதை காலி பண்ணுவோம், 64/35 ப்ளஸ் 4/7, இது எடுத்தால் என்ன வரும், 76/10ன்னு எழுதிக்கிறேன். அதாவது மேலையும் கீழையும் 10ஆல் பெருக்கியாச்சுன்னா எனக்கு 76/10 ஆயிரும். சரிங்களா? 64/35. சரி, அப்போ காமன் டினாமினேட்டர் 35 எடுத்துக்கலாமா? காமன் டினாமினேட்டர் 35 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 64, இதை 5ஆல் பெருக்குவோமா, அப்போ இங்கே 5ஆல் பெருக்குவோமா, அப்போ 20. 64 ப்ளஸ் 20. அடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோம், இதை 3.5ஆல் பெருக்கிடுவோமா, அடுத்து இதையும் 3.5ஆல் பெருக்குவோமா. சரி, 7.6 இன்ட்டு 3.5 உங்களுக்கு என்ன வரப்போகுது, 76 இன்ட்டு 35. 5 30 மிச்சம் 3 5 15, சரி 5 35 3 38, 3 18 மிச்சம் 1 3 21 22, 0 8 8 16 மிச்சம் 1 6 3 3 6 0. ஸோ மூணு வராது, 2 வரும். ஒரு பாயிண்ட் வச்சு என்ன ஆகும், 266 ஆகிடுமா. அப்போது ப்ளஸ் 266. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 266 286 290 290 ப்ளஸ் 60 350 350/5. அப்போ ஆன்சர் என்ன, 10 ஓம். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கி, 10 ஓம் கிடைக்கி. சரிங்களா? அப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, அது கூட ஒரே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 10 ஓம். வோல்டேஜ் சோர்ஸ் எவ்வளவு, 10 வோல்ட்டு. அப்போ I = V/R தானே, 10 10ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 1 ஆம்பியர் வரும். அப்போ இந்த சர்க்யூட்டோட ஆன்சர் என்ன, ஆன்சர் current coming out from the battery is nothing but 1 ampere.